श्री गुरुभ्यो नमः। अपार करुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वகம். பிராட்காஸ்டில் உள்ள குரூப்பில் உள்ளவா எல்லாருக்கும் சுவாமிநாத வாத்தியாரோட ஆசீர்வாதங்கள். நாளைய தினம் 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை சந்திர கிரகணம். அது ராத்திரி 9:51 பிடிக்கிறது. மிட் நைட்டு, அதாவது இங்கிலீஷ் டயப்படி 8/9/2025 1:25 கிரகணம் பூர்ணமாக விட்டுடுறது. பிடிச்ச உடனே ஸ்நானம் பண்ணணும், ஜபங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் விட ஆரம்பித்ததுக்கு அப்புறம், அதாவது 11:45 நாளைக்கு ராத்திரி 11:45 மணிக்கு அப்புறம் தர்ப்பணம் யாராருக்கெல்லாம் இருக்கோ, அப்பா இல்லாதவாள்லாம் தர்ப்பணம் பண்ணுறவாள்லாம் தர்ப்பணம் பண்ணணும். பாக்கி எல்லோரும் ஜபம் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருக்கலாம். 1:25 கிரகணம் விட்டப்புறம் ஸ்நானம் பண்ணிவிட்டு சந்திர தரிசனம் பண்ணிவிட்டு காஃபி பீ சாப்பிட்ணுன்னா சாப்பிட்டுக்கலாம். முடியாத பட்சத்தில் மறுநாளைக்கு காலம்பரம் எழுந்துட்டு குளிச்சுட்டு ரெகுலராக உள்ள காரியங்கள்லாம் பார்த்துக்கலாம். இப்போ மிட் நைட்டில் தர்ப்பணம் 11:45 மணிக்கு பண்ணுறதுனால வாத்தியாரெலாம் ஆற்றுல பண்ணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவா. அதனால ஆற்றுலேயே யாராருக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணணுமோ அவெல்லாம் இந்த வீடியோவை பார்த்து தர்ப்பணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் இந்த சந்திர கிரகண தர்ப்பண வீடியோவை எடுத்து அனுப்பலாம்னு ஒரு ஆசையில் அது எடுக்கிறேன். எல்லோரும் முடிஞ்சவெல்லாம் இதை பார்த்து தர்ப்பணம் பண்ணிக்குங்க. தர்ப்பணம் யாரெல்லாம் இருக்கோ, அப்பா இல்லாதவா தான், அவளுக்காக இந்த வீடியோ கொடுக்குறேன். தர்ப்பண மந்திரம் சொல்கிறேன். பஞ்சபாத்திரத்தை ஜலம் வச்சுக்கோங்க, ஒரு சொம்புல ஜலம் வச்சுக்கோங்க. பவித்திரம், கூர்ச்சம், கட்ட தர்பை எல்லாம் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நிறையா ஜலம் வச்சுக்கோங்க. எள்ளு அக்ஷதை ரெண்டும் கலந்து வச்சுக்கோங்க. ஆச்சமனம் பண்ணிங்க. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவா நாராயண, மாதவா கோவிந்தா, விஷ்ணு மதுசூதனா, திருவிக்கிரமா வாமனா, ஸ்ரீதரா கிருஷிகேஷா, பத்மநாபா தாமோதரா. அதுக்கப்புறம் பவித்திரம் எடுத்து கையில் போட்டுக்கோங்க. ரைட் ஹேண்டு மோதிர விரலில் பவித்திரத்தை போட்டுக்கோங்க. 2 கட்ட தர்பம் காலுக்கு அடியில் போட்டுக்கோங்க. 2 கட்ட தர்பம் கையில் பவித்திரத்தோடு மடக்கிங்க. மடக்கிண்டு சுக்லாம் பரதரம் விஷ்ணம் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே. ஓம் பூஹ ஓம் புவஹ ஓம் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓம் சத்யம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्म भूर्भुवः सुवरो. ममोपात्त समस्त दुरितक्षयद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गतोऽपि वा यस्मरेत् पुण्डरीकाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यपोहति न संशयः. श्रीराम राम राम तिथिर्विष्णुः तथा वारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणं चैव सर्वं विष्णुमयं जगदे. श्री गोविंद गोविंद गोविंद. अद्य श्री भगवतः
महापुरुषस्य विष्णोः आज्ञया प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः द्वितीयपरार्धे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे 28तमे कलियुगे प्रथमे पादे जम्बोद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शकाब्दे अस्मिन् वर्तमाने व्यापकारिके प्रभवादि षष्टि संवत्सराणां मध्ये विश्वावसु नाम संवत्सरे दक्षिणायने वर्षऋतौ सिंहमासे शुक्लपक्षे पौर्णमास्यां शुभतिथौ पुण्यतिथौ वासरः भानुवासर युक्तायां शतभिषके नक्षत्र युक्तायां विष्णुयोग विष्णुकरण एवं गुण विशेषण विशिष्टायाम् अस्यां वर्तमानायां पौर्णमास्यां पुण्यतिथौ पूनल लेफ्ट पण्णींगो इडम पण्णींगो अबाबा गोत्रத்தை சொல்லிங்கோ गोत्राणां वसुरुद्र आदित्य स्वरूपाणां अस्मते पितरे पितामह प्रपितामहानां இப்போ அம்மா இல்லாதவாள்லாம் சொல்லிங்கோ மாத்ரே பிதாமகி பிரபிதாமகீனாம் இப்போ அம்மா இருக்கிறவாள்லாம் சொல்லிங்கோ பிதாமகி பிது பிதாமகி பிதுஹோ பிரபிதாமகீனாம் அதுக்கப்புறம் எல்லாரும் மாமாவாத்து கோத்திரம் சொல்லிங்கோ கோத்திராணாம் वसुरुद्र आदित्य स्वरूपाणाम् अस्मते सपत्नीक मातामह मातुः पितामह मातुः प्रपितामहानाम् उभयवंश पितॄणाम् अक्षय्य तृप्त्यर्थं सोमोपराग पुण्यकाले सोमोपराग श्राद्धं तिलतर्पण रूपेण अद्य करिष्ये கையில் உள்ள கட்ட தர்பத்தை உங்கள் லெஃப்ட் சைடில் போட்டுடுங்க. அப்புறம் பூனில் ரைட்டில் பண்ணிங்க. சொட்டு ஜலம் விட்டு கையை அலம்பிக்குங்க. மறுபடியும் பூனில் லெஃப்டில் பண்ணிட்டுருங்க. தாம்பாளத்தில் கட்ட தர்பம் கூர்ச்சம் எல்லாம் வச்சுக்கிண்டு 2 எள்ளும் அக்ஷதையுமாக கலந்துண்டு 2 கையில் எடுத்துக்குங்க. ஆயாத பிதரஹ சௌமியாக கம்பீரைஹ பதிபிஹ பூர்வைஹ பிரஜாம் அஸ்மப்யம் दततो रयञ्च दीर्घायुत्वञ्च शतशारतञ्च अस्मिन् कूर्चे वर्गद्वय पितरेन அந்த எல்லா கூர்ச்சத்து மேலே உல்டாவாக மறித்து போடுங்கோ. ஆவாகயாமே 2 கட்ட தர்பை எடுத்துங்கோ. வர்க்கத்வய பிதரேனாம் அது மேலே போட்டுருங்கோ. இதமாசனம் மறுபடியும் 2 எல் எடுத்து மறித்து போடுங்க உல்டாவா. சகலாராதனை சுவர்ச்சிதம் அதுக்கப்புறம் தர்ப்பணம் பண்ணணும். அவாவா கோத்திரம் சொல்லிக்கணும். கோத்திரானே அப்பாவோட பேரை சொல்லிக்கோ. சர்மணஹ வசுரூபானே
पितॄन् स्वधा नमस्तर्पयामि गोत्रान् शर्मणः वसुरूपान् पितॄन् स्वधा नमस्तर्पयामि गोत्रान् शर्मणः वसुरूपान् पितॄन् स्वधा नमस्तर्पयामि गोत्रान् ரெண்டாவது பேர் சொல்லுங்க தாத்தா பேர் शर्मणः रुद्ररूपान् पितामहान् स्वधा नमस्तर्पयामि गोत्रान् शर्मणः रुद्ररूपान् पितामहान् स्वधा नमस्तर्पयामि गोत्रान् शर्मणः रुद्ररूपान् पितामहान् स्वधा नमस्तर्पयामि गोत्रान् மூணாவது பேர் சொல்லுங்க शर्मणः आदित्यरूपान् प्रपितामहान् स्वधा नमस्तर्पयामि गोत्रान् शर्मणः आदित्यरूपान् प्रपितामहान् स्वधा नमस्तर्पयामि गोत्रान् शर्मणः आदित्यरूपान् प्रपितामहान् स्वधा नमस्तर्पयामि இப்போ அம்மா இல்லாதவாள்லாம் சொல்லிங்க கோத்ராः அம்மா பேர் நாம்னீः वसुरूपाः मातृः स्वधा नमस्तर्पयामि गोत्राः नाम्नीः वसुरूपाः मातृः स्वधा नमस्तर्पयामि गोत्राः नाम्नीः वसुरूपाः मातृः स्वधा नमस्तर्पयामि गोत्राः ரெண்டாவது பேர் नाम्नीः रुद्ररूपाः पितामही स्वधा नमस्तर्पयामि गोत्राः नाम्नीः रुद्ररूपाः पितामही स्वधा नमस्तर्पयामि गोत्राः नाम्नीः रुद्ररूपाः पितामही स्वधा नमस्तर्पयामि गोत्राः மூணாவது பேர் नाम्नीः आदित्यरूपाः प्रपितामही स्वधा नमस्तर्पयामि गोत्राः नाम्नीः आदित्यरूपाः प्रपितामही स्वधा नमस्तर्पयामि गोत्राः नाम्नीः आदित्यरूपाः प्रपितामही स्वधा नमस्तर्पयामि இப்போ அம்மா இருக்கிறவாள்லாம் சொல்லிங்க கோத்ராः பாட்டி பேர் नाम्नीः वसुरूपाः पितामही स्वधा नमस्तर्पयामि गोत्राः नाम्नीः वसुरूपाः पितामही स्वधा नमस्तर्पयामि गोत्राः नाम्नीः वसुरूपाः पितामही स्वधा नमस्तर्पयामि गोत्राः ரெண்டாவது பாட்டி பேர் नाम्नीः रुद्ररूपाः पितुः पितामही स्वधा नमस्तर्पयामि गोत्राः नाम्नीः रुद्ररूपाः पितुः पितामही स्वधा नमस्तर्पयामि गोत्राः नाम्नीः रुद्ररूपाः पितुः पितामही स्वधा नमस्तर्पयामि गोत्राः மூணாவது பாட்டி பேர் नाम्नीः आदित्यरूपाः पितुः प्रपितामही स्वधा नमस्तर्पयामि गोत्राः नाम्नीः
आदित्यरूपाः पितुः प्रपितामही सुधा नमस्तर्पयामि गोत्राः नाम्नीः आदित्यरूपाः पितुः प्रपितामही सुधा नमस्तर्पयामि இப்போ எல்லாரும் இந்த மாமாவத்து கோத்திரம் சொல்லிங்கோ கோத்திரானே அந்த தாத்தா பேரை சொல்லிங்கோ ஷர்மணஹா வசுரூபானே மாதா மகானே சுதா நமஸ்தர்ப்பயாமி கோத்திரானே ஷர்மணஹா வசுரூபானே மாதா மகானே சுதா நமஸ்தர்ப்பயாமி கோத்திரானே ஷர்மணஹா வசுரூபானே மாதா மகானே சுதா நமஸ்தர்ப்பயாமி கோத்திரானே ரெண்டாவது தாத்தா பேரு ஷர்மணஹா ருத்ர ரூபானே மாதுः பிதாமகானே சுதா நமஸ்தர்ப்பயாமி கோத்திரானே ஷர்மணஹா ருத்ர ரூபானே மாதுः பிதாமகானே சுதா நமஸ்தர்ப்பயாமி கோத்திரானே ஷர்மணஹா ருத்ர ரூபானே மாதுः பிதாமகானே சுதா நமஸ்தர்ப்பயாமி கோத்திரானே மூணாவது தாத்தா பேரு ஷர்மணஹா ஆதித்ய ரூபானே மாதுः பிரபிதாமகானே சுதா நமஸ்தர்ப்பயாமி கோத்திரானே ஷர்மணஹா ஆதித்ய ரூபானே மாதுः பிரபிதாமகானே சுதா நமஸ்தர்ப்பயாமி கோத்திரானே ஷர்மணஹா ஆதித்ய ரூபானே மாதுः பிரபிதாமகானே சுதா நமஸ்தர்ப்பயாமி கோத்திராக அந்த மாமாத்து கோத்திரம் பாட்டி பேரு நாம்னீஹ வசுரூபாக மாதாமகீ சுதா நமஸ்தர்ப்பயாமி கோத்திராக நாம்னீஹ வசுரூபாக மாதாமகீ சுதா நமஸ்தர்ப்பயாமி கோத்திராக நாம்னீஹ வசுரூபாக மாதாமகீ சுதா நமஸ்தர்ப்பயாமி கோத்திராக ரெண்டாவது பாட்டி பேரு நாம்னீஹ ருத்ர ரூபாக மாதுः பிதாமகீ சுதா நமஸ்தர்ப்பயாமி கோத்திராக நாம்னீஹ ருத்ர ரூபாக மாதுः பிதாமகீ சுதா நமஸ்தர்ப்பயாமி கோத்திராக நாம்னீஹ ருத்ர ரூபாக மாதுः பிதாமகீ சுதா நமஸ்தர்ப்பயாமி கோத்திராக மூணாவது பாட்டி பேரு நாம்னீஹ ஆதித்ய ரூபாக மாதுः பிரபிதாமகீ சுதா நமஸ்தர்ப்பயாமி கோத்திராக நாம்னீஹ ஆதித்ய ரூபாக மாதுः பிரபிதாமகீ சுதா நமஸ்தர்ப்பயாமி கோத்திராக நாம்னீஹ ஆதித்ய ரூபாக மாதுः பிரபிதாமகீ சுதா நமஸ்தர்ப்பயாமி ஞாதா ஞாதா வர்க்கத்வய பிதॄன் சுதா நமஸ்தர்ப்பயாமி ஞாதா ஞாதா வர்க்கத்வய பிதॄன் சுதா நமஸ்தர்ப்பயாமி ஞாதா ஞாதா வர்க்கத்வய பிதॄன் சுதா நமஸ்தர்ப்பயாமி ஊர்ஜம் வகந்தீஹ அமிர்தம் கிருதம் பயஹ கீலாலம் பரிஷ்ருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பயதமே வர்க்கத்வய பிதॄன்
திருப்பியத திருப்பியத திருப்பியத. அதுக்கப்புறம் பூனில் சரியாக போட்டுக்கணும், ரைட்டில் போட்டுக்கணும். போட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிக்கணும். தேவதாபியா பிதர்பியச்ச மகாயோகிபியா ஏவச்ச நமஸ்வதாயை ஸ்வாஹாயை நித்யமேவ நமோ நமः. யானி கானி ச பாபானி ஜன்மாந்தர கிருதானி ச தானி தானி வினஷ்யந்தி பிரதக்ஷிண பதே பதே. எழுந்திருந்து நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காந்துக்குங்க. உட்காண்டதுக்கு அப்புறம் பூனலை மறுபடியும் லெஃப்டில் பண்ணிங்கோ, இடம் பண்ணிங்கோ. 2 எல் எடுத்துங்கோ. ஆயாத பிதரஹ சௌம்யாக கம்பீரைஹ பதிபிஹ பூர்வைஹ பிரஜாம் அஸ்மப்யம் தததோ ரயஞ்ச தீர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்ச அஸ்மாத் கூர்ச்சாத் வர்க்கத்வய பிதரேன யதாஸ்தானம். அந்த எல்லாம் மறித்து உள்டாவாக போட்டுருங்கோ. பிரதிஷ்டாபயாமி. அப்புறம் தாம்பாளத்தில் உள்ள கூர்ச்சத்தை முடிச்ச இந்த நாட்டை பிரிச்சுட்டு ரைட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. ஏஷாம் ந மாதா ந பிதா ந பந்துः நான்யகோத்ரிணः தே சர்வே திருப்திமாயாந்தோ மயா உத்ஸ்ருஷ்டைः குஷோதகைः திருப்யத திருப்யத திருப்யத. கீழே போட்டுவிட்டு பூனில் சரியாக போட்டுக்குங்க. கையில் உள்ள பவித்திரத்தை அந்த முடிச்ச பறித்து கீழே போட்டுடுங்க. ஆச்சமணியம் பண்ணிங்கோ. அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதன திருவிக்ரமா வாமன ஸ்ரீதர ஹிருஷிகேஷ பத்மநாப தாமோதரா. இந்த கிரகண தர்ப்பணத்துக்கு நெத்திக்கு விபூதி இட்டுண்டே பண்ணலாம். மாதம் அமாவாசைக்கு விபூதி இட்டு காட்டாலும் புண்ணிய காலங்கள் இந்த தர்ப்பணத்தில் விபூதி முன்னாடியே இட்டுண்டு தர்ப்பணம் பண்ணிவிடலாம். அதுக்கப்புறம் இந்த கிரகணம் நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தில் பிடிக்கிறது. முன்னாடியே ப்ராட்காஸ்டில் அமைச்சிருந்தேன், மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். சதய நட்சத்திரத்தில் கிரகணம் பிடிக்கிறது. அதனால ஒரு பரிகாரமாக 5 நட்சத்திரம் சொல்லியிருக்கா. திருவாதிரை, சுவாதி, சதயம், அவிட்டம், பூரட்டாதி. இந்த 5 நட்சத்திரத்தில் பிறந்தவா சாந்தி பண்ணிக்கணும், பரிகாரம் பண்ணிக்கணும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு கிரகண ஸ்லோகம் ஒன்று இருக்குது. முன்னாடியே சொன்னேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்லிக்கிறேன். இந்த கிரகண ஸ்லோகம் சொல்கிறேன். யோசௌ வஜ்ரதரௌ தேவாः நக்ஷத்ராணாம் பிரபுர்மதः சகஸ்ர நயன சந்திரः கிரகபீடாம் வியபோகதோ. இந்த நட்சத்திரத்தில் யாருக்கெல்லாம் பிடிக்கிறதோ அவெல்லாம் கிரகணம் ஆரம்பத்திலேருந்து கிரகணம் முடிகிற வரைக்கும் இந்த ஸ்லோகத்தை சொல்லின்னு இருக்கலாம். இந்த கிரகண பீட ஸ்லோகம் அப்படின்னு பேர். அதனால யாருக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணணுமோ
இந்த வீடியோவை பார்த்து தர்ப்பணம் பண்ணிக்கிற மாதிரிமா கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் மறுபடியும் வாத்தியாரோட ஆசீர்வாதங்கள். ஸ்ரீ குருப்பியோ நமக. யாராவது தட்சிணை அனுப்பணும்னாக்கா எல்லா வீடியோலையும் என்னோட ஜிபே நம்பர் கொடுத்துருப்பேன். இருந்தாலும் இதை கேட்டு வாங்கப்படாது. தட்சிணையெல்லாம் தர்ப்பணத்துக்கெல்லாம் அபிப்பிராயம் தட்சிணை கொடுத்தாதான் பலன் அப்படிங்கிறதுனால தர்ப்பணம் பண்ணிவிட்டு யாருக்காவது தட்சிணை கொடுக்கணுன்னா பக்கத்தில் உள்ள வாத்தியார் இருந்தால் கொடுங்க. இல்லாட்டி இதை பார்த்து பண்ணிக்கிறவா அனுப்பணும் அப்படின்னு அபிப்பிராயப்பட்டேன்னாக்கா கூகுள் பே நம்பர் 8652811177. எல்லாருக்கும் மறுபடியும் வாத்தியாரோட ஆசீர்வாதங்கள். ஸ்ரீ குருப்பியோ நமஹ.